Taste the Daily. முன்னாள் முதல்வர் அவர்கள் விவசாயிகளை அழைத்து எங்களை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழக காவேரி விவசாய சங்கம் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டத்தை ஆக்கி கொடுத்ததுக்கு தமிழக காவேரி விவசாய சார்பாக அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து நாகப்பட்டினம் தான் போகணும். காலமுறை 6 மணிக்கு பிடிச்சாதான் 10 மணிக்கு போய் பேர் கொடுக்க முடியும், எங்கள் குறைகளை பேச முடியும். அதுக்கு நீங்க சிறப்பா எங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கினதுக்கு மீண்டும் ஒரு தடவை அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் நலம் தான் நிறைய அதிகமா இருக்கு. இங்க மத்திய அரசு என்ன சொன்னாங்க, நில பட்டாதாரருக்கு முறை தான் கிரீன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னாங்க. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா எல்லாம் கோயில் நலம் இருக்காங்க. 3 ஆண்டு 4 ஆண்டு காலமாக அவங்க 3 தலைமுறையாக அவங்க சாவடி பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த பச்சை அட்டையை வழங்கணும். ஏன்னா குத்துவ செஞ்சிட்டு இருக்காங்க, அந்த விவசாயி வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நீங்க இதை மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு அந்த விவசாயிகளுக்கு செஞ்சு கொடுமா கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த பயிர் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு கட்டுறோம், நாங்க பிரீமியம் கட்டுறோம். அது 7 ஆண்டு சொல்லி 2 ஆண்டு கழிச்சு 5 ஆண்டுங்கிறாங்க. அதை சுத்தமா எடுத்துட்டு அதர் மாநிலம் பாண்டிச்சேரி ஆந்திராவில் நாசினா ஏக்கருக்கு 15,000 கொடுக்குறாங்க. அதை மாரி கொடுத்தா எங்களுக்கு போதும். நீங்க மானியம் வேற எதுவுமே தர வேண்டியல. ஏன்னா எல்லா விவசாயியும் போய் சேர்ந்துரும். அதர் மாநிலம் அது மாதிரி கொடுக்குறாங்க. இவங்க இந்த திட்டத்தை செஞ்சுட்டு சில பேருக்கு தான் கிடைக்குது. ஏதோ ஒரு மயிலாடுதுறையில் ஒரு 70 பஞ்சாயத்துக்குன்னா கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்குது உங்களுக்கு அந்த மாவட்டத்துக்கு. பாக்கி பேருக்கு கிடைக்கல. அது பெரிய வேதனையா இருக்கு. அதை மாத்தி செஞ்சு கொடுக்கணும். நெல்லுக்கு அதே மாதிரி எடுத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் 3,500 ரூபாய் நெல்லு குவிண்டால் கொடுக்குறாங்க. நம்மளதுல 2,000 தான் அறிவிச்சிருக்காங்க. இதுல போன பிபிட்லாம் போட்டா வெறும் 1,300 ரூபா தான் கட்டுது. உங்களுக்கு கொள்ளிடம் கிழக்க ஒரு 20 பஞ்சாயத்து 40 பஞ்சாயத்து எடுத்தீங்கன்னா எல்லாம் உப்பு தண்ணி தான். ஒரே போக நெல்லு தான், வேற எதுவும் கிடையாதுங்க. இந்த ஒரு போகத்தை நெல்லை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல. அதனால நெல்லுக்கு 3,500 ரூபாய் கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும். பாக்கி உரம் விலை, ஆள் விலை, கூலி எல்லாம் விலை வயசும் ஏறி போச்சு. நீங்க அதை தயவு செய்து குவிண்டாலுக்கு ஒரு 3,500 கொடுத்தா கட்டுப்படி விலையா இருக்கும். அடுத்தது கூட்டுறவு வங்கியில என்ன சொன்னாங்க, சிபி பார்க்கணுங்கிறாங்க. எல்லா விவசாயியும் கடன்ல இருக்காங்க. கூட்டுறவு வங்கியில போய் சிபி பார்த்தா ஒரு விவசாயி கிடைக்காது. 100க்கு ஒரு 10 விவசாயி தான் கடன் வாங்க முடியும். பாக்கி விவசாயி கடனே வாங்க முடியாது. அதுவும் நீங்க அந்த சிபி பார்க்காம அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்க. அடுத்தது மத்திய அரசு இந்த போர்வில் வாட்டலுக்கு வரி போடணுங்கிறாங்க. விவசாயி இப்ப நெல்லு காட்டு செய்யறதே கஷ்டமா இருக்கு. அதுல போய் இந்த தண்ணிக்கு வரி ஒண்ணு போடணுங்கிறாங்க. தயவுசெய்து அந்த வரி போட்டா அந்த விவசாயி ஒண்ணும் செய்ய முடியாது. விவசாய நஷ்டத்திலே எங்க கொட்டி இருக்கு. அதுல இன்னும் அந்த போர்வில் வாட்டலாம் தண்ணி வரி போடுங்கிறாங்க. அது வரி இல்லாம கொஞ்சம் அதை செஞ்சு கொடுங்க. நன்றி ஐயா. நகைக்கடன் அது மாதிரி பேங்க்ல வச்சீங்கன்னா அதுக்கு முடியும்னா விவசாயி நகைக்கடனை விவசாயி வட்டியை கட்டிட்டு ரெனியூல் பண்ணலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா பேங்க்ல முழு தொகையும் கட்டி தான் செய்யணுங்கிறாங்க. நாங்க பணம் இல்ல, முழு பணம் வேணா வெளில போய் வாங்கினா 1,00,000 ரூபாய்க்கு 500 ரூபாய் கேட்கறான். அது ஒரு நாளும் செய்ய மாட்டேங்கிறான். 2 நாள்லாம் அந்த விவசாயி பாதிக்கிறான். ஏற்கனவே பழைய முறைப்படி அந்த நகைக்கடனை வட்டியை கட்டிட்டு ரெனியூல் பண்ற மாதிரி அதுக்கும் செய்யணும். பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி, வணக்கம் ஐயா.